பேரூராட்சியாக இருக்கிற போது கொண்டு வந்தார்கள். அந்த பாதாள சாக்கடை என்பது புரியாத ஒரு திட்டமாக அறிவித்து சுமார் 48 கோடியை அந்த திட்டத்தை துவங்கினார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த பணி இன்னமும் பூர்த்தியாகவில்லை. 48 கோடி பத்தவில்லை என்று சொல்லி இந்த மாநில அரசாங்கம் என்று சொல்லப்படுகிற தமிழக அரசு மத்திய அரசாங்கத்தின் கோரிக்கை வைத்து உலக வங்கியில் 68 கோடியாக அதை உயர்த்தினார்கள். அப்போதும் அந்த பணி நிறைவடைந்ததாக இல்லை. பாதாள சாக்கடை பணி முடிந்ததாக இல்லை. அதையெல்லாம் தவிர்த்து இன்னும் கூடுதலாக பணம் பத்தவில்லை என்று கெஞ்சி கூத்தாடி நாமெல்லாம் இந்த தங்க கைகளால் தங்க விரல்களால் அவர்களுக்கு வாக்களித்து நாம் அனுப்பினோம் சட்டமன்றத்திற்கு. அவர்களும் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி முட்டி போட்டு 98 கோடியாக இன்றைக்கு உயர்த்திருக்கிறார்கள். அப்படி 48, 68 இன்றைக்கு 98 கூட்டி லட்சுமிபுரம் அணைக்கட்டளை விட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் 2 ஆண்டுகளை சாகடிக்க வேண்டும் என்று 98 கோடியாக உயர்த்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட அரசாங்கம் நிர்வாகம் நடக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஆனால் வினோத் அவர்களுடைய தலைமையில இந்த போராட்டத்தை நாம் எடுத்திருக்கிறோம். சாராய கடையை அகற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறோம். மக்கள் வசிக்கிற இருக்கின்ற டாஸ்மாக் கடைகள் இருந்திருக்கிறது, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அந்த கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது புரியாமல் அரசாங்கம் தப்பாக கணக்கு போட்டு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று கணக்கு போடுவதற்கும் அரசாங்கத்தில் அறிவற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த பாதாள சாக்கடை திட்டம் நமக்கு உணர்த்திருக்கிறது, காட்டியிருக்கிறது. லட்சுமிபுர தாய்மார்கள் என் அம்மா என்ன கேட்டார்கள்? ஐயா, இந்த பாதாள சாக்கடை என்று சொல்லுகின்ற நீங்கள் அதில் நீங்கள் கழிவுநீர் விடப்படவில்லை, மனித மனத்தை நீங்கள் விடுகிறீர்கள், அதை நாங்கள் எங்களுக்கு பாதிப்பாக இருக்கிறது என்று கோரிக்கை வைத்தார்கள். அறப்போராட்டம் நடத்தி தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக போராட்டம் நடத்தினார்கள். போலீஸ் என்ன செய்தது? வயதும் பார்க்கவில்லை, பாலினமும் பார்க்கவில்லை. பெண்ணாக இருந்தாலும் சரி அடித்து துன்புறுத்தி பேருந்துகளை ஏற்றுகிறார்கள். அவர் கேட்ட கோரிக்கை என்ன? நீ சொல்வது கழிவுநீர் கலப்பதாக சொல்லுகிறேன், கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் விடுவதாக சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் விடுவது மனித மனம். இன்றைக்கு நிலத்தில் வருகின்ற நேரடியாக நிலத்தில் போர் மூலமாக அந்த தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீரையே தூய்மையாக்கி சுத்திகரிப்பு செய்துதான் கடையிலும் விற்பனை செய்கிறார்கள். அந்த தண்ணீரை நாம் குடிக்கின்றோம். அரசு அதிகாரிகள் நீங்களும் குடிக்கிறீர்கள், அரசியல்வாதிகள் நீங்களும் குடிக்கிறீர்கள். ஆனால் பீ தண்ணியை எப்படி சுத்தம் செய்து நல்ல தண்ணீர் விட்டால் குடிக்க முடியும் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். தெரிந்தே திருடர்கள் போல நீங்கள் ஒளிந்து கொண்டு அந்த மனித மனத்தை விடுவதற்கு நீங்கள் வருகிறீர்களே, உங்களை நாங்கள் சும்மா விடுவோமா? சத்தியமாக உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம். என்றைக்கு இருந்தாலும் சரி, லட்சுமிபுரம் முதல் ஆளான கிராமம் வரை இன்றைக்கு நம் அண்ணாமல் சேரி வங்கிவாக்கம் வரை இருக்கக்கூடிய மக்கள் தூங்கவில்லை. நாங்கள் உஷாராக தான் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நாங்கள் எதிர்த்து கொண்டு வருகிறோம். ஒட்டுமொத்தமாக முழுமையாக வீதிக்கு வருவதற்கு காலம் நகர்ந்து கொண்டே வருகிறது. உங்களுக்கும் காலம் கிட்ட வந்து கொண்டே இருக்கிறது. 2026 செருப்பால் அடிக்கிற காலம் வந்துவிட்டது. உங்களுக்கு எச்சரிக்கை. எப்படி ஒரு பிளாஸ்டிக் அல்லது பேப்பர் பொறுக்கும் தொழிலாளி, பேப்பர் பொறுக்கிறோம் என்று நாம் சொல்ல முடியாது, பெண்களும் அந்த தொழிலை செய்கிறார்கள். பிளாஸ்டிக் பேப்பரை பொறுக்குகின்ற தொழிலாளி தினந்தோறும் ஒரு கோழி பையை எடுத்துக்கொண்டு பஜாரில் இருக்கக்கூடிய அங்கங்க குப்பைகளில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் பொறுக்குகிறார். இரும்பு பொறுக்கிறார், செப்பு எடுக்கிறார், அலுமினியத்தை எடுக்கிறார், பிளாஸ்டிக்கும் எடுக்கிறார். இது எல்லாம் தொகுத்து 2 மணி நேரத்தில் அதெல்லாம் பொறுக்கி ஒரு இடத்துல கொட்டுகிறார் அந்த தொழிலாளி. கொட்டிய பிறகு பிளாஸ்டிக் தனியாக பிரிக்கிறார், இரும்பு தனியாக பிரிக்கிறார், கோட்டர் பாட்டில்கள் தனியாக பிரிக்கிறார். எல்லாம் தனித்தனியாக பிரித்து விட்டு
ஒரு 1000 ரூபாய்க்கு அவர் சேமித்து அந்த பொருள்களை விற்பனை செய்து 1000 ரூபாய் தினந்தோறும் சம்பாதிக்கிறார். எப்படி பொறுக்கிறார்? மொத்தமாக பொறுக்கிறார், தனித்தனியாக பிரிக்கிறார். யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் விற்பனை செய்துவிட்டு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ஒரு பீரும் ஒரு அடிச்சு விட்டு நிம்மதியாக தூங்குகிறார். அப்படி பிளாஸ்டிக் பொறுக்கிற தொழிலாக்கி இருக்கக்கூடிய சிந்தனை, நீரோட்டம், திறமை இந்த அரசாங்கத்துக்கு இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு கேடுகட்ட அரசியல்வாதிகள் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட திட்டம் இது? பொன்னேரி நகரத்தில் அரை மணி நேரம் மழை பெய்தால் பொன்னேரியுடைய நகரம் நரகமாக மாறிவிடுகிறது. துப்பு கட்ட நகராட்சி, உன்னுடைய நகராட்சியை தூய்மையாக வைத்திருப்பதற்கு வக்கில்லாத உங்களுடைய நிர்வாகம், மக்களுக்கு தேவையான சுகாதாரமான இன்றைக்கு புதிய பேருந்து என்று சொல்லப்படுகின்ற பொன்னேரி ஒரு கழிவறை தூய்மையாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் இல்லை, நாதியிட்டு நாரி போய் கொண்டிருக்கிறது உங்களுடைய நகராட்சி நிர்வாகம்.